இன்றைக்கு ஜோதிடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேக விளக்கமாக, ஏகராசி ஏக நட்சத்திரம் ஏக திசை நடப்பவர்கள் திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். இதைத்தான் அந்த ஏக ராசினா என்ன, ஒரே ராசி, ஒரு 2 பேருமே தனுசு ராசியாக இருக்கிறாங்க, திருமணம் நல்லா பண்ணலாமா, சிலர் பண்ணலான்றாங்க, சிலர் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஒரே நட்சத்திரம் பண்ணலாமா வேண்டாமா, ஏக திசைன்ற ஒரு பொதுவான ஒரு மாதிரியான ஒரு முரண்பட்ட கருத்து ஜோதிடர்களுக்கிடையே கூட இருக்குது. ஒரே ஏக தசை சந்திப்பு வந்தால், ஒரே தசை நடந்துக்கிட்டு இருந்தால் திருமணம் பண்ணக்கூடாது. இது பற்றிய ஒரு முழுமையான விளக்கங்கள் ஜோதிடத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ராசியாக இருந்தால் இருவருமே ஒரு சம புரிதல், நல்ல புரிதல் உள்ளவங்களாக இருப்பாங்க. 2 பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவராக இருப்பாங்க. ஏன்னா 2 பேருக்கும் ராசிநாதன் ஒருவராகத்தானே இருக்கிறார். ஆகவே அவர் நினைப்பதை இவர் நினைப்பார் என்பதை கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லப்போனால், பொண்டாட்டிக்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது புருஷனால். 2 பேருமே தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன செய்வார், ஏது செய்வார், எப்படி சொல்வார், எப்படி சமாளிப்பார், எப்படி பொய் பேசுவார் என்பதை மனைவி கண்டுபிடித்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால தானோ என்னவோ அந்த காலத்தில் ஒரே ராசி மாட்டிக்காதன்னு சொல்லி வச்சாங்க போல தெரியுது. வேடிக்கையாக இப்படி சொன்னாலும் சரி, ஆனால் ஏகராசி ஒரே ராசி என்பது பொருத்தம். அவருடைய மனதை இவர் அறிந்து கொள்ளக்கூடிய மனப்புரிதல் இருக்கக்கூடிய பேசிக்கே திருமணத்தில் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தானே. அந்த ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே உண்டு. இந்த ஒரே நட்சத்திரம் என்பதும் இதிலே சொல்லிடலாம். ஒரே நட்சத்திரங்கள் பெரும்பாலும் ஒரே ராசியாகத்தான் இருக்கும். இதில் இன்னும் ஒரு சின்ன அபாயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது ஒரே மாதிரியான துக்கமும் அங்கே வந்தே தீரும். ஒரு தனுசு ராசியாக இருக்கிறீர்கள் அல்லது ஒரு மாதிரி ரிஷபராசியாக இருக்கிறீர்கள், ஏக நட்சத்திரம் ஒரே ராசியாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் ஒன்று போல இன்பம் வரக்கூடிய அந்த அமைப்பில் அந்த ராசிக்கு அஷ்டமச்சனி நடக்குதுன்னு வைக்கங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் அஷ்டமச்சனியாக வரும் பொழுது சமாளிக்க முடியாத அளவிற்கு அந்த ஒரு 2 வருஷம் மட்டும் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஜென்மச்சனி நடக்கும்போது 2 பேருக்குமே ஒரு கருத்து வேற்றுமை, புரிதல் இல்லாமை போன்ற அமைப்புகள் இந்த ஏகராசி ஒரே ராசியுடைய அபாயங்களாக இருக்கிறது. ஆனால் ஒரே மாதிரியான திசை நடக்கும்போது திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. 2 பேருக்குமே யோக திசைகள் நடக்கும்போது அவர்களுக்கு திருமணமாகும், நன்றாகவே இருக்கும். ஏக திசை என்பது 6-8 திசை அமைப்பாக இருக்கிறது. இதை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய அமைப்பு இது. அதாவது 2 பேருக்கும் யோக திசைகள் நடக்கிறதா, வாழ்வாங்கு வாழ்வார்கள். அடுத்தடுத்து யோக தசை ஒரு 30 வருஷத்துக்கு வருதா, கண்டிப்பாக செய்து வைக்கலாம். 2 பேருக்குமே 6-8 சொல்லப்படக்கூடிய ஆகாத திசைகள் வருகிறதா, கண்டிப்பாக திருமணம் நடக்காது அல்லது திருமணத்திற்கான முயற்சிகள் வேண்டாம். அடுத்தடுத்து இருவருக்குமே ஒரு சிக்கலான வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸு, ஒரு ஆரோக்கியம் இல்லாத நிலைமை, ஒரு தீர்க்க ஆயுள் இல்லாத நிலைமைகளான திசை வரும்போது நம்ம அந்த ஜாதக அமைப்புகளே கணிச்சிடலாம். இதுக்குத்தான் இந்த 10 பொருத்தம் என்கின்ற நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாத பொருத்தம், அதை பார்க்காதீர்கள் என்பதை ஒரு தெளிவான விளக்கமாகவே சொல்லிக்கிட்டு வரேன். உண்மையை சொல்லப்போனால் இந்த 10 பொருத்தம் பார்ப்பது என்பது இப்போது தமிழகத்திலேயே பரவலாக அப்படியே படிப்படியாக குறைந்து வருகிறது என்பதுதான் உண்மை. ஜோதிடர்களிடையே கூட இந்த 10 பொருத்தம் என்பது ஒரு பத்தாத பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் 10 பொருத்தம் பார்த்தும் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ இந்த திருமணம் முறிவு ஏற்பட்டுச்சே, 9 பொருத்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, 8 பொருத்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, 10க்கு 10ம் பொருந்தி இருக்குதுன்னு சொல்லியும் இந்த திருமணம் 10 நாள் கூட தாங்கவில்லையே என்று கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு ஜோதிட ஆர்வலருக்கு பதில் சொல்ல முடியவில்லையே என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி வருகிறது என்பதுதான் உண்மை. அதில் தான் இந்த நட்சத்திர அமைப்புகளும் உள்ளே வருகின்றன. ஆகவே ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரே ராசியாக இருந்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல புரிதல் இருக்கும் என்பது ஒரு நல்ல ஒரு தன்மை. அதே நேரத்தில் அஷ்டமச்சனி 7.5 சனி வருகின்ற அந்த ஆண்டுகளில் மட்டும் கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும் என்பது ஒரு உண்மை. இரண்டாவதாக இந்த ஏகதசை அமைப்புகள் என்பது யாரோ ஒருவர் சொன்ன ஒரு விதத்தை தவறாக புரிந்து கொண்டு தான் ஜோதிடர்கள் பொருத்த மாட்டேன் என்கிறார்கள். இருவருக்கும் சமதசையாக இருந்தாலும் கூட 1, 5, 9 என்கின்ற யோகாதிபதிகளுடைய தசைகள் நடக்கும் பொழுது இருவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து அவர்கள் நல்ல விதமாக ஒரு சந்ததி பெருக்கத்தோடு வம்ச விருத்தியோடு இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.